என்னுடைய பிறப்பு இந்த நாட்டுடைய மற்றும் அதன் மக்களுடைய நன்மைகளை காப்பதற்காகவும் முன்னேற்றுவதற்காகவும் உருவானதாகும். பஞ்சமன் டிவி வாயிலாக பஞ்சமன் நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளிலே 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது, இந்த சட்டமன்ற தேர்தலில் ஆண்டவர்கள் ஆளப்போகிறார்கள் செய்ய வேண்டிய வேலை திட்டங்கள் என்ன, மக்கள் என்ன நினைக்கிறார்கள், அதை நிறைவேற்றுவார்களா என்பதும், இந்த ஆண்ட 2 கட்சிகளுக்கு புதிதாக நடிகர் விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்கிறாரு. அவர் இந்த தேர்தலில் போட்டி போட போகிறாரு. அதனால இந்த தேர்தல் மிக பயங்கரமான தேர்தலா 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருடைய கணிப்பு இருக்குது. அது சம்பந்தமா செல்லுல கூட்டக்கூடிய நிறுவனர் அம்பேத்கர் ஜனநாயக பேருடைய தலைவரும் ஜனபத்திரிகை ஆசிரியருமான புத்திஸ்ட் ஜே.பி. நாகபூஷன் அவர்களை இன்று சந்தித்து அவருடைய கருத்துக்களை கேட்க இருக்கின்றோம். வாருங்கள் வீடியோக்குள்ளே. வணக்கம். வணக்கம். ஜெய்பீம் நம புத்தாய. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தலிலே திமுக தலைமையை ஏற்று ஒரு அணி, அதிமுக தலைமையேற்று ஒரு அணி, அதே போல விஜய் கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சி, இந்த 4 முனை போட்டி, அதான் 4 முனை போட்டி இருக்குது. இதில் யார் வெற்றி பெறுவாங்க? வெற்றி தோல்வி மக்கள் கையில் தான் இருக்கு. அது இன்னும் சில நாள் ஆகும். நம்ம ஒரு கேரண்டி அவசியம் இல்லை. இப்போ அந்த காலத்தில் எம்ஜிஆர் இருக்கிறப்போ ஒரு கேரண்டி, எம்ஜிஆர் தான் வருவாருன்னு உறுதியாக சொல்லுவாங்க. ஏன்னா மக்கள் மத்தியில் அந்த அளவுக்கு இருந்தது. அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் இல்லை. விஷயம் மாறிடுச்சு. மக்கள் மாற்றி மாற்றி ஓட்டி போடுறாங்க. ஒரு தடவை விட்டாருங்க, அதை மாற்றிருக்காங்க. அதனால் ஏன்னா இப்போ சில பேர் சொல்லுவாங்க டிஎம்கே ஓட்டு டிஎம்கே கிரிப்பா கண்டிப்பாக ஜெயிப்பாங்கன்னு. ஆனால் ஒரு தடவை ஏன் தோத்தாங்க? அவங்க கலைஞரப்போ ஏன் தோத்தாங்க சொல்லுங்க. டிஎம்கே ஓட்டு அந்த காலத்துலேருந்தே இருந்தது. ஆனால் கலைஞர் இருக்கிறப்பவே டிஎம்கே தோத்து இல்லை. ஒரே ஒரு இடம் தான் கலைஞர் மட்டும்தான் ஆர்பார் தொகுதியில் துறைமுகம். அப்போ அந்த மாதிரி ஏன் நடந்தது? அப்போ அந்த மாதிரி இருக்குதுன்னா இப்போ அது சொல்ல முடியாது. அந்த டிஎம்கே ஓட்டு இருக்கு அது நம்பர் 1 சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க நல்ல பழைய ஆளுங்க. அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சு முரசொலி பத்திரிகை வாங்குவார் ஒருத்தர் பெரியவர். காலையிலேருந்து சாயந்தரம் வரல அது படிச்சுக்கினே இருப்பார். அவர் பஸ்ஸில் ஏறுறாலும் நடந்தாலும் எங்கேயாவது உட்கார்ந்தாலும் அது படிச்சுக்கின்னு அந்த மாதிரி பிரைன் ஏறும் அவருக்கு. அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருந்தாங்க. விசிறிகள், கலைஞர் விசிறிகள். டிஎம்கே மட்டும் 17 ஆண்டுகள் எம்ஜிஆர் இருந்தார். திமுக ஓட்ட பிரியலையே. அவங்க எல்லாமே டிஎம்கேல சேரல யாரும் அந்த காலத்திலேயே. இப்போ ஜம்ப் ஆயிடுறாங்க அப்படியே. அது ஒரு அரசியல். அந்த மாதிரி அரசியல் இப்போ இல்லை. அதனால அதே மாதிரி ஏடிஎம்கே ஓட்டு இருக்கியானே சொல்ல முடியாது. நடுவில் கொலாப்ஸ் ஆகி போச்சு. அந்த ஏடிஎம்கே ஓட்டு அப்படியே இருந்த எடப்பாடி தோத்துருக்க மாட்டார் இல்லையா? எடப்பாடி தோத்துட்டார் இல்லை. அப்போ ஏன் தோத்தாரு? அதனால் அவங்க ஓட்டு அவங்களுக்கு வீலன்னு அர்த்தம். இப்போ ஜெயலலிதா ஒரு தடவை ஜெயலலிதாவுக்கு என்ன மவுசு இருந்தோம் அந்த காலத்தில், அந்த மாதிரி காலி பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரே ஒரு பிரச்சனை, அந்த வளர்ப்பு மகன் திருமணம் 100 கோடி வச்சு கல்யாணம் பண்ணாங்கன்னு ஒரு பிரச்சாரம் வந்துடுச்சு. அந்த பிரச்சாரம் அது ஒன்றில் ஒரே சப்ஜெக்டில் போச்சு.
இப்போ ஒரு ஊரில் எப்படி வெங்காயம் விளையேற்றினாங்க, அது ஒரு சப்ஜெக்டில் அந்த ஊரில் இருக்கு, அந்த கட்சியை காலி ஆச்சு. அந்த மாதிரி ஆகிப்போச்சு ஜெயலலிதா கதை. அந்த மாதிரி மக்கள் விஷயம் வந்து சொல்ல முடியாது யாருமே. மக்கள் மத்தியில் என்ன இருக்கு, அது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் சொல்ல முடியும். விஜய் வருகை என்பதனால இந்த 2 கட்சிகளுக்கு அவங்க இவ்வளோ சதவீதம், நாங்கள் 35%, எங்களுக்கு 30% ஓட்டு இருக்குது அப்படின்னு இவங்க ஒரு ஓட்டு தன்மை நிர்ணயிச்சு வச்சுருந்தாங்க. விஜய் வருகைனால இந்த எண்ணிக்கையுடைய தருணம் மாறுமா? கண்டிப்பாக மாறும். எப்படி மாறுமானா, ஒரு ஆண்டும் 18 வயசு ஆனவங்க லட்சக்கணக்கில் புதுசாக வாக்காளர் ஆயிடுறாங்க. அவங்க எல்லாம் வந்து இந்த 5 ஆண்டுகளில் எத்தனை வாக்காளர் வந்திருப்பாங்க, அது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்து சினிமா உலகம் அதிகமாக இருக்கு. இன்னும் அந்த சினிமா உலகத்தினால அவ்வளோ மக்கள் வர்றாங்க. அதில் இளைஞர் ஓட்டெல்லாம் இருக்கு. அந்த இளைஞர் ஓட்டு கண்டிப்பாக வந்து விஜய்க்கு தான் வரும். டிஎம்கேக்கு ஏடிஎம்கே வராது. இப்போ நிறைய பேர் விடுதலை சிறுத்தைகள் கூட பிரிஞ்சு வந்துட்டாங்க, எல்லாமே இளைஞர்கள் எல்லாம். ஆனால் இளைஞர்களே நம்பி இருக்க முடியாது கட்சி. அவன் கொஞ்சம் சதவீதம் தான், அப்படின்னு அவர் சிஎம் ஆவார்னு சொல்ல முடியாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி போனாலும் கூட்டம் வராங்க, டிஎம்கே மாநாடு நடத்தினாலும் கூட்டம் வராங்க, விஜய் நடத்தினா மட்டும் இளைஞர்கள் மட்டும் வராங்க. அதனால் இளைஞர்கள் வச்சே விஜய் சிஎம் ஆயிடுவாருன்னு ஒரு கேரண்டியாக சொல்ல முடியாது. அது அரசியல் வந்து மாற்றங்கள் வரும் நிறையா. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கூட மாற்றம் வரும். அதாவது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு சில பேர் ஆதரவு, நான் வெளியிலிருந்து ஆதரவு தர, நான் உள்ளிருந்து ஆதரவு தர, மங்காத்தா கதை வராங்க வெளியே உள்ளாரு. அந்த மாதிரி சில மாற்றம் வரும். அதனால தான் சில பேர் வந்து இப்போ அரசியல்வாதிகள் வந்து சில பேர் தாக்கிறது இல்லை, கம்மன் நம்பிக்கை வாசிக்கிறாங்க கம்மனு. அதாவது துண்டு போட்டு வச்சுக்கிறாங்க. இங்கே இப்போ நம்ம அந்த காலத்தில் டிக்கெட் வாங்கி போவோம், டக்குன்னு துண்டு போட்டு வெளியே வரோம் சேரில். அந்த துண்டு போட்டு யாரும் உட்கார கூடாதுங்க, அது உரிமை மாதிரி கேட்போம். அந்த மாதிரி சில கட்சிகள் வந்து சில பேர்கிட்ட துண்டு போட்டு எழுதுறாங்க. இப்போ விஜய் வந்து என்னுடைய 200-250 கோடி என்னுடைய ஸ்தானத்தை விட்டு நான் இங்கே வரேன் மக்களுக்காக சேவை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. உண்மையிலே அவர் சேவை செய்ய வருவாருந்தா முன்னாடியே வந்திருக்கணும். இப்போ 2 வருஷம் ஆரம்பிச்சுட்டு இந்த 3வது வருஷத்து இந்த 2026 நான் சிஎம் ஆகிடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா அது சாத்தியமா? அதெல்லாம் சாத்தியப்படாது, கஷ்டம். இப்போ அவர் நினைக்கிறாரு விஜய், நான் வந்து இவ்வளோ மவுஸ் வருது நமக்கு அப்படின்னு. இப்போ 200-250 கோடி வாங்குறாங்கன்னு நல்லா பேசிக்கிறாங்க இல்லையா? அந்த அளவுக்கு திருப்பி வந்து பங்கு அந்த காலம் மாதிரி வெறும் சம்பளம் மட்டும் இல்லை சினிமா ஆக்டருக்கு. இந்த காலத்தில் வந்து எவ்வளோ நாள் ஓடுது, எங்கெங்கே எவ்வளோ அதிகம் ஓடுது, அதில் வந்து பர்சன்ட்டு இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா, இந்த முத்துல சொன்ன மாதிரி கூட்டி கழித்து பார்த்தா என் பேசுவார் டைலாக் சொன்ன மாதிரி அவருக்கு எப்படி ஒரு 300-400 கோடி கூட வரலாம். என்னுடைய விவேகம் தான் அது, நான் கரெக்டாக சொல்லலை. இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாள், அவ்வளோ பணத்தை வந்து அரசாங்கத்துக்கெல்லாம் கணக்கு காட்டியிருப்பாரா என்ன ஒரு டவுட் எனக்கு. இல்லை காட்டில் என்ன வருது? இப்போ கூட ஒரு படத்துக்கு வரி கட்டலன்னு வந்திருக்கேன். அந்த மாதிரி இருந்தால் ஒரு கார் வாங்கினதுக்கு அவர் பணம் கட்டாமல் சிக்கிட்டார், கோர்ட்டுக்கு போனார். இதெல்லாம் வந்து யோக்கியமான ஆளுன்னு சொல்ல முடியாது. அவர் சொல்லிக்கலாம் வாய்ப்பு மாதிரி, நான் 200 கோடி விட்டு வந்தேன்னு. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். அங்கே 200 கோடி 300 கோடி இருக்கும்.
இங்கே வந்து லட்சக்கணக்கில் கோடி சம்பாதிக்கிறாங்க அரசியலில். அரசியலில் யார் வந்தாலும் சம்பாதிக்காம இனிமேல் இருக்க முடியாது. அந்த காலம் மாறி போச்சு. அந்த காலம் காமராஜர் கட்டனோட போச்சு. காங்கிரஸ் பக்தவச்சலமோட சாப்டர் க்ளோஸ். நீதி நேர்மையான்றது. பக்தவச்சலுக்கு அப்புறம் காங்கிரஸ் காலி பண்ணி டிஎம்கே என்னைக்கு வந்து உட்கார்ந்தாங்களோ அன்னைக்கு எல்லாமே வந்துடுச்சு. அது மாற்ற முடியாது. இங்கே மட்டும் இல்லை, இது உலக அளவில் இருக்கு லஞ்சம். நம்ம விஜயம் பற்றியும் நம்ம பேச தேவையில்லை. சரி, விஜய் கொஞ்ச நாளே கம்முனு யோகமாக இருப்பார், கூட இருப்பாங்களா? இப்போ செங்கோடன் போனார், அவர் கம்முன்னு இருப்பாரா? சொல்லுங்க. இதெல்லாம் நிறைய அரசியல் விஷயம் இருக்கு. அவ்வளோ பணம் விட்டு வந்தாரே அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் தான் சொல்கிறார்ல, நான் தீய சக்தி திமுகவையும் ஊழல் சக்தி அதிமுகவையும் ஒழிச்சிட்டு நேர்மையான அரசியல் தருவேன். ஏன்னா எனக்கு வந்து இனிமேல் பண ஆசை எனக்கு கிடையாது, ஊழல் நடக்கவே நடக்காது அப்படின்னு உத்தரவாதம் தர்றாரு. எல்லாமே அப்படிதான் தருவாங்க. உட்காந்து தெரிய பகுசு. இப்போ ஸ்டாலின் கூட நான் அது செய்து வாக்கு கொடுத்து வந்துட்டாரு. முடியல, அவரால் முடியல. அவர் செய்யமான இருக்கும். ஸ்டாலின் ஐயா வந்து நல்ல மனுஷன் தான், எனக்கு பர்சனலாக தெரியும். நான் சென்னை மாநகராட்சியில் தான் ஒர்க் பண்ணுறேன். எங்களுக்கு மேலே இருந்தார். நாங்கள் துப்புரவு பணியாளர் கோரிக்கை வச்சா 9 மாதத்தில் பர்மனெண்ட் பண்ண கொடுத்துட்டாரு. அந்த காலம் அது வேறு. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனே இப்போ துப்புரவு பணியாளர் பணம் கொடுக்க முடியலையே, அது பிரச்சனை போகிறது. ஏன்னா அது தனி சப்ஜெக்ட். அது அந்த மாதிரி இந்த கால அரசியல் வந்து யோகமான அரசியல் பண்ண முடியாது. அப்படி யோகமான அரசியல் யோகமாக மக்களுக்கு சேவை செய்யணும்னா அரசியல் வந்தால் செய்யணும்னு ஒன்றும் இல்லை. அரசியல் வராமலேயே ஒரு 100 கோடி செலவு பண்ண, நீ ஒரு படம் நடிச்சியா 100 கோடி செலவு பண்ண மக்களுக்கு செய். பள்ளிக்கூடம் கட்டு. எத்தனை பள்ளிக்கூடம் கட்டினார் அவரு? எத்தனை பேருக்கு படிப்பு கொடுத்தாரு? எத்தனோ வருஷமா கண்ணுக்கு தெரிஞ்சு அகரம் ஃபவுண்டேஷன் வச்சு சூர்யா அவர்கள் பண்ணிட்டு இருக்கிறார். மானாவரியா கோடிக்கணக்கில் வருஷத்தில் அந்த மாதிரி பண்ணார் அவர். நம்ம வந்து யோக்கியம் அயோக்கியமான அரசியல் வந்தாலும் அயோக்கியத்தனம் தான். அரசியலே சாக்கடை. அதில் வந்தாலே சாக்கடையில் கால் வச்சாகணும், வேறு வழி இல்லை. அதை வைக்காம நான் நடக்கணும் பண்ண முடியாது. இறுதியாக ஒரு கேள்வி. கொள்கை தலைவர்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர் போட்டார். இன்னி வரைக்கும் எவ்வளோ கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் நடத்திட்டாரு, மாநாடு நடத்திட்டாரு. இன்னி வரைக்கும் இந்த ஷெட்யூல்டு மக்களுக்காக ஒரு உயர்வுக்கோ விடுதலைக்கோ உரிமைக்காக இந்த தமிழக வெற்றி கழகம் பாடுபடும் அப்படின்னு பேசுறதே கிடையாது. ஆரம்பத்தில் இந்த கொள்கை தலைவர் வச்சுனா இருக்காங்க. அதுக்கப்புறம் இதை பற்றி இந்த மக்களை பற்றி அவர் இனியோட பார்க்கறது கிடையாது. அதை பற்றி உங்கள் கருத்து? இப்போ பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர் கொள்கையில் போனால் ஏழை எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சேவை செய்யணும், அவங்க முன்னேற்றம் தான் பார்க்கணும். அதுதான் மெயின். அது செய்தாலும் அம்பேத்கர் கொள்கை நிறைவேற்றாங்க. அவர் அதை தான் பாடுபட்டார். ஆனால் அது ஏழை எளிய மக்களுக்கு ஆபத்தாக நடைபெறும் சம்பவங்கள் தமிழ்நாட்டில் என்ன இருக்கு இப்போ சொல்லுங்க. ஒன்று குடி, சாலை கடை ஒழிச்சிடணும் முடியுமா? அது அவர் சொல்லணும். நான் வந்தால் சாலை கடை ஒழிச்சிடுவேன். சாலை கடை குடிச்சவராவது ஏழை எளிய மக்கள் தான். எல்லாம் கூலி வேலை செய்கிறாங்க, கூலி வாங்குறாங்க, சாலை கடை கொடுத்துட்டு போயிடுறாங்க. சாலை கடை நம்பர் 1 ஒழிச்சிடணும். அது யார் செய்கிறாங்களோ அவங்க தான் அம்பேத்கர் கொள்கைக்கு பாடுபட்டவர்கள். ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறாங்க ஏழை எளிய மக்கள், ஒடுக்கப்பட்டவர்கள். இதுவரையிலும் வீடு இல்லை கோடிக்கணக்கான மக்களுக்கு இந்தியாவில். அதே மாதிரி தமிழ்நாட்டில் கூட அவங்கள வீடுகள் ஏற்பாடு பண்ணி தரணும். எங்கோ இப்போ அங்கே இங்கே சின்ன சின்ன 10 ரூம் கட்டினா போதாது. நீங்கள் மட்டும் பெரிய பங்களாவில் கட்டி இருக்கிறாங்கல்ல, பெரிய ரூம் கட்டி கொடுங்க. உங்களுக்கு என்ன போச்சு அரசாங்கத்தை நான் கேட்குறேன். அது மாதிரி இவர் சொல்லணும். அது
நான் இத்தனை வீடு கட்டித்தரேன் இத்தனை 5 வருஷத்தில், அதையும் வெள்ளாரிக்கு மாதிரி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நடந்த பிறகு வெள்ளாரிக்கு நடக்கிற முன்னாடியே அட்வான்ஸ் வெள்ளாரிக்கு கொடுக்கணும். 1 குடி 2 வீடு 3 பள்ளிக்கூடங்கள். பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மூடிங்க வர்றாங்க. இப்போ யாரும் படிக்கிறது இல்லைன்றாங்க, யாரும் ஸ்கூலுக்கு சேரதில்லை. நீ யோக்கியமாக நடந்தால் ஏன் சேர மாட்டாங்க ஸ்கூலில்? நீங்கள் நல்லா சொல்லுங்க, நல்லா பள்ளிக்கூடம் டெவலப் பண்ணுங்க, சேருவாங்களா இல்லையா? இப்போ ஒரு ஸ்டேட்டில் வந்து கலெக்டராக தன்னுடைய பிள்ளைகளை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குறாரு. இந்த விஜயகாந்த் படத்தில் காட்டுன மாதிரி அந்த மாதிரி சிஸ்டம் கொண்டாங்க. ரஜினிகாந்த் சொன்னார் இல்லை, சிஸ்டம் சரியில்லை. அது சிஸ்டம் சரிப்படுத்துறீங்க, சரிப்படுத்தி ஏழை மக்களுக்கு என்ன செய்யுதுங்க அதெல்லாம் விஜய் சொல்லணும். அப்போ தான் நம்பிக்கை வரும். நான் சினிமா விட்டு வந்தேன், எனக்கு விஜயில் வந்தது போதும், நான் நினச்சா ஆகாது. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. இன்னும் அடுத்த மாதம் அவரால் முடியல பாவம். அவர் ஒரு நாள் வெளியே வந்தாலே மக்கள் மத்தியில் திண்டாடுறாரு அவர். என் ரசிகர்கள் அந்த மாதிரி, அந்த கால ரசிகர்கள் இருந்தாங்க, சிவாஜி எம்ஜிஆர் கூட. ஆனால் இந்த மாதிரி ரசிகர்கள் இல்லை. அதனால் வந்து இதெல்லாம் போக போக தெரியும். அது அந்த வாக்குறுதிகள் அவரை கொடுக்கணும். நான் இது செய்கிறேன், அது செய்கிறேன்னு இதுவரை சொல்ல அவர். அந்த வாக்குறுதிகளை கொடுத்து கரெக்டாக அவர் செயல்பட்டதா சரி வரும். இல்லைன்னா அவர் கூட கஷ்டப்படுவார். மிக்க நன்றி. ஒரு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பஞ்சமி டிவிக்கு கருத்துக்களை கேட்கறதுக்காக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்கோ, நம புத்தயா.